நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அது இல்லைங்க, ரத்னா அங்க இருக்கா. நம்ம கூப்பிடலன்னா அவங்க ரத்னாவை அனுப்ப மாட்டாங்க. இதை படிச்சலமா, கன்ஸ்ட்ரக்ஷன் பூஜை வேற, நம்ம குழந்தைய தொட்டில போடுறது வேற. இங்க ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படியே என்ன மனுஷனாவே பார்க்க மாட்டீங்க. சும்மா ஆரம்பிச்சிட்டான். டேய், குழந்தைய பெத்த ஆசைப்படுற தாய் மாமா தொட்டில போடணும், அதுல என்னடா தப்பு இருக்கு? ஐயோ மாமா, நான் அண்ணனுக்காக சொல்லல, ரத்னாவுக்காக சொன்னேன். என்னை பொறுத்த வரைக்கும் என் குழந்தைக்கு தாய் மாம ஏகே சார் தான். எங்க ஏகேவை நாம பர்சனலா போய் இன்வைட் பண்ணலாமா? ஏமா, ஏகே கூப்பிட்டா அவர் பொண்ணு அஞ்சலியும் கூப்பிடணும். அவளை கூப்பிடலன்னா அவன் தப்பா நினைச்சு வேணாம் சித்தப்பா, அஞ்சலி எல்லாம் கூப்பிட வேணாம். சொன்னா கேளுங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு நாம அவளை கல்யாணம் பண்ணி வச்சோம். ஒரு தடவை கூட அவ வந்து நம்மளை பார்க்கல. அதுவும் இல்லாம குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட வந்து பார்க்கல. அவளை போய் கூப்பிட சொல்றீங்க? அவளாம் வேண்டாம். வேண்டாம் சித்தப்பா. செல்லம்மா, நீ என்ன சொல்ற? அஞ்சலியை கூப்பிடணும். என்ன என்ன செல்லம்மா? நான் காரணமா தான் சொல்றேன். எனக்காக அஞ்சலியை கூப்பிடுங்க. விளையாண்டா, அவதான் ஆசைப்படுறாள். இல்ல, நீங்க கேள்விப்பட்டது தப்பு. அந்த பால் அஞ்சலி குடிக்கிறதுக்காக வச்சிருந்த பால். நான் பால்ல சக்கரை மட்டும்தான் கலந்த. தூக்கு மாத்திரைய யாரு கலந்தாங்கன்னு எனக்கு தெரியல. உண்மைய சொன்னா அஞ்சலியும் சதீஷும் நல்லபடியா வாழலைங்க. எப்படியாவது நீங்க தான் அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும். அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும். ஹலோ அஞ்சலி, நான் செல்லம்மா பேசுறேன். தெரியும், உங்க பேர் என் போன்ல வராதான்னு நான் எத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் உங்களுக்கு குழந்தை பிறந்ததுன்னு தெரிஞ்ச உடனே உங்களை பாக்குறதுக்காக நான் ஏங்கிட்டு இருக்கேன். நானும் தான். நீ எப்ப வர? உண்மையாவா? உங்களுக்கு என் மேல கோபம் கிடையாதா? உங்களை நான் பார்க்க வரலாமா? வர சொல்லி தானே நான் உனக்கு ஃபோன் பண்ணிருக்கேன். நீ வரியா இல்ல நானே வந்து உன்னை பார்க்கணுமா? நானே வரேன். அஞ்சலி அக்கா, காலையில இருந்து எத்தனை வாட்டி வந்து கதவை தட்டினு தெரியுமா? இப்பதான் எந்திரிச்சியா? அதை விடுங்கக்கா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எங்க செல்லம்மாக்கு குழந்தை பிறந்திருக்கு தெரியுமா? கேள்விப்பட்டேன். சரி, நான் உங்களை பார்க்க தான் போறேன். குழந்தைக்கு என்ன வாங்கிட்டு போட்டோம்? பச்சை குழந்தை, இப்ப எதுவும் வேண்டாம். தொட்டில போடுவாங்கல்ல, அப்ப மேல தாளத்தோட சீர்வரிசையை வச்சு ஜமாச்சிடலாம். அப்படிங்கிறீங்க? சரி, ஓகே. சந்தோஷத்துல நான் ரொம்ப பசியோட இருக்கேன். எனக்கு உடனே டிஃபன் ரெடி பண்ணுங்க. போங்க போங்க போங்கக்கா.
ஹலோ சிவரஞ்சனி, நான் டிசி பேசுறேன். ராத்திரி 12 மணிக்கு ஒருத்தன் ஜன்னல் வழியா எட்டி பாக்குறான்னா அது என்ன சாதாரண விஷயமா? இது சாதாரண விஷயம் இல்லதான் சார். ஆனா எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணி சொல்றீங்க? இது ஒரு ட்ரெஸ்பாஸ் கேஸ். ஏதாவது லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? அது கூடவா எனக்கு தெரியாது? இங்க பாருங்க, வந்தவன் திருடவோ கொள்ளையடிக்கவோ வரல, கொலை பண்ண வந்திருக்கான். அதுவும் என் தம்பி சதீஷை கொலை பண்ண வந்திருக்கான். ராகவ் வினோதை யாரு கொலை பண்ணாங்களோ அவங்களுக்கு இவன் கையாளா இருக்கலாம், இல்ல அந்த கொலை இவனே செஞ்சிருந்தாலும் செஞ்சிருக்கலாம். என்னது? சதீஷ கொலை பண்ண வந்தானா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? தெரியறது மட்டும் இல்லங்க, என்னால இந்த விஷயத்தை நிரூபிக்கவும் முடியும். அப்ப உடனே கஸ்டடிக்கு கொண்டு வர வேண்டியதுதானே சார்? கொண்டு வரணும் தான் நினைச்சேன். ஆனா என்ன பண்றது, மேலெடுத்த உத்தரவு, அதனால விட வேண்டிய ஆயிடுச்சு. மேலிடமா? யாருது? அஞ்சலி. என்னது? புருஷனை கொலை பண்ண வந்தவனை விட்டுற சொன்னாலா? ஏன்? அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நான் வேணா ஒரு க்ளூ தரேன். வந்தவன் பேரு கார்த்திக். அவன் அஞ்சலியோட எக்ஸ் லவர். உண்மையை தான் சொல்றீங்களா? இதெல்லாம் தெரியாமலே இந்த மர்டர் கேஸுக்கு நீங்க ஸ்பெஷல் ஆபீசரா அப்பாயிண்ட் ஆயிருக்கீங்க. முதல்ல போய் அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. ரொம்ப வீக்கா இருக்கீங்க, கொஞ்சம் சின்சியரா இருங்க. சாரி சார், ஏன் வேலை என்னன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தான் உங்க பார்டர் என்னன்னு தெரியல. போனை வைக்கிறீங்களா? நான் போனை வைக்கிறது இருக்கட்டும், முதல்ல அவனை அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. நிறைய உண்மைகள் வெளியில வரும். கொஞ்சம் நில்லுங்க. நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. கார்த்திக் ஒரு அப்ராணி, அவனை எதுக்கு போலீஸ்ல மாட்டி விடுறீங்க? அந்த கொலை செஞ்சது யாருன்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளவுதானே? அந்த கொலையை நான் தான் செஞ்சேன். கொலையை யாரு செஞ்சாங்கிறத போலீஸ் கண்டுபிடிக்கும். இப்ப மாட்டிருக்கான இந்த கார்த்திக், அவனை புடிச்சு 4 தட்டு தட்டினா அவன் எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தான், அவனை இங்க யார் அமிச்சான்ற எல்லா உண்மையும் கக்கிடுவான். ஐயோ, நான் சொல்றத கேளுங்க. அந்த கொலைக்கும் கார்த்திக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என் மேல இருக்க பிரியத்துல அவன் என் பின்னாடி சுத்திட்டு இருக்கான். அவன் ஒரு லூசு, அவனை விட்டுடுங்க. எப்படி விட்டுறது? என் தம்பிக்கு SMS வருது, நீதான்டா டார்கெட், அடுத்தது உன்னதான் கொலை பண்ண போறோன்னு. அவன் நாளைக்கு செத்துட்டானா என்ன உட்காந்து அழ சொல்றியா? இங்க பார், இந்த கொலைங்களை செய்யறது நீ இல்ல உங்க அப்பா இல்ல அந்த செல்லம்மா. உங்க 3 பேர்ல தான் யாரோ ஒருத்தர் இந்த கொலையை செய்றீங்க, இல்ல ஒரு ஆளை வச்சு செய்ய வைக்கிறீங்க. ஏன் அந்த ஆள் கார்த்திகா இருக்க கூடாது? அவன் தான் உனக்காக உயிரே விடுவானே, என்ன வேணாலும் செய்வானே. போலீஸ் அடிச்சா அவன் தாங்க மாட்டான், செத்துடுவான். அவன் செத்துருவான்னு உனக்கு இவ்ளோ கவலை, ஆனா என் தம்பியை பத்தி யாருக்கும் எந்த கவலையும் இல்ல. இங்க பார், என் தம்பியை காப்பாத்துறதுக்காக நான் எந்த பாவம் வேணாலும் செய்வேன். அவனை காப்பாத்தியே தீருவேன். கார்த்திக், நேத்து நைட் அடி வாங்கினது பார்த்தது இப்ப யாருக்காக காத்துட்டு இருக்க? விடுப்பா, இந்நேரம் போலீஸ் வந்திருக்கணும், இன்னும் காணோம். மீனாட்சி, மீனாட்சி, இதோ வரேன். சின்னாச்சி, இப்ப என்ன பிரச்சனை? வீட்டுக்குள்ள பூட்டி வை, இல்ல ரூம்ல அடைச்சு போட்டுன்னு சொன்னா கேட்கவே மாட்டியா? என்னங்க பேசுறீங்க? ஒரு தாயால எப்படி ஒரு பிள்ளைய ரூம்ல போட்டு அடைச்சு வைக்க முடியும், கட்டி வைக்க முடியும்? அதுவும் இல்லாம நேத்து டிசி வீட்ல போய் அடி வாங்கணும் எனக்கு எப்படிங்க தெரியும்? டேய், ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? அம்மா ஒண்ணு இல்லம்மா. ரேவதி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த டிசி கூட என்ன கம்மியா தான் அடிச்சா. அந்த குண்டா இருக்கானே சதீஷ், அவன் தான் என்ன பயங்கரமா அடிச்சிட்டான். அவனை அங்கேயே வளர்ந்துருக்கணும். அஞ்சலி பக்கத்துல இருந்தா பொண்டாட்டி முன்னாடி புருஷன் அடிக்கிறது பாவம் இல்ல. ஐயோ, இந்த அஞ்சலி ஏன் இப்படி லூசு தரமா பேசிட்டு தெரியல. பல்லுகள் எல்லாம் உடைச்சிருவேன். என்னடி நீ அவன லூசு லூசுங்கற? லூசு லூசு சொல்றத வேற என்னமா சொல்றது? இவனால என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்றாங்க. கதவு திறங்க. கதவு திறக்க போறீங்களா இல்லையா? சார், நீங்க உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிறது நல்லா தெரியுது. இப்ப கதவு திறக்க போறீங்களா இல்ல கதவு உடைச்சிட்டு உள்ள வரட்டுமா? தரங்க. சொல்றல. வாங்க உள்ள வாங்க. நான் தான் கார்த்திக். ஏன் இவ்வளவு லேட்டா வரீங்க? காலையில இருந்து உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆமா, இவங்க தான் அந்த மர்டர் கேஸை விசாரிச்சிட்டு இருக்காங்க. அது பேரு சாரி. சரி சரி. ஏசி சிவரஞ்சனி. என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களா?
நான் தயார். ஜீப் ரெடியா? சொல்லுங்க. என் பிள்ளைய அரெஸ்ட் பண்ணிடாதீங்கம்மா. அவனுக்கு ஒண்ணும் தெரியாதும்மா. அவன் ஏதோ லூசு மாதிரி வளரிக்கிட்டு இருக்காமா. வேணாமா அவளை விட்டுருங்க. மீனாட்சி, சும்மா மேடம், நாங்க சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எங்க பையன் கார்த்திக் அந்த அஞ்சலி பொண்ணை காதலிச்சது உண்மைதான். ஆனா அந்த பொண்ணுக்கு வேற ஒரு இடத்துல கல்யாணம் ஆனதுல இருந்து அவன் மன அழுத்தத்துல இருக்கான் மேடம். மன அழுத்தத்துல இருக்கான்னு சொல்றீங்க? அப்புறம் எதுக்கு நேத்து உங்க புள்ளைய டிசி வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சீங்க? இல்லையே, நாங்க அவனை எங்கேயுமே அனுப்பல. நேத்து ராத்திரி ஃபுல்லா அவன் எங்க கூட தான் இருந்தான். போய் சொல்றீங்க. நேத்து உங்க பையன் டிசி வீட்டுக்கு போயிருக்கான், அது எனக்கு தெரியும். அவனை கொஞ்சம் விசாரிக்கணும். அம்மா மாமா, அவனை போய் எதுக்குமா விசாரிக்கிறீங்க? அவனுக்கு ஒண்ணும் தெரியாதுமா. அவன் எந்த தப்பும் பண்ணலம்மா. உங்க பாய் கொஞ்சம் பேசாம இருக்க சொல்லுங்க. பேசாம இருக்க சொல்லுங்க. மீனாட்சி, Just shut up. மீனாட்சி கொஞ்சம் அமைதியா இல்லைங்க, நம்ம பிள்ளைங்க சொன்னா கேளுமா. கார்த்திக், அஞ்சலி நீ எத்தனை வருஷமா காதலிச்சிட்டு இருக்க? தொல்காப்பியர் காதல். தொல்காப்பியர் காலத்துல இருந்து காதலிச்சிட்டு இருக்கேன். அஞ்சலிக்காக நீ எது வேணாலும் பண்ணுவியா? என்ன செய்யணும்? உங்களை கொலை பண்ணுமா? சொல்லுங்க. அஞ்சலி வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே, அதனால உனக்கு அஞ்சலி மேல கோவமா இல்ல அந்த சதீஷ் மேல கோவமா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அஞ்சலி கண்ணகியோட மறுபிறப்பு. நான் கோவலன். அந்த சதீஷு பாண்டிய மகாராஜா. மதுரையை எரிச்ச மாதிரி அந்த வீட்டை எரிக்கிறதுக்காக அஞ்சலி அங்க காத்துட்டு இருக்கா. ஹலோ, எதுக்கு அடிக்கிறீங்க? எதுக்கு அடிக்கிறீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? இவனுக்கு மன அழுத்தம் மண்ணா கட்டி ஒண்ணும் இல்ல. பைத்தியம் மாதிரி சும்மா நடிச்சு எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். நம்ம புள்ளைக்கு பைத்தியம் இல்லீங்களா? புரியலையடி. ஏய், ஸ்டேஷனுக்கு வாடா, உன்னை விசாரிக்கணும். எதுக்கு? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் ஸ்டேஷனுக்கெல்லாம் வர மாட்டேன். வினோத் ராகவ் கொலை விஷயமா உன்னை விசாரிக்கணும். வா. வாரண்ட் இருக்கா? வாரண்டோட வாங்க, வரேன். அவனுங்க 2 பேர் சாக வேண்டியவங்க, செத்தானுங்க. அதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. போங்க போங்க போங்க. கான்ஸ்டபிள் மேடம், பேட் கொடுங்க. உன்னை விசாரிச்சுட்டேன்னு கையெழுத்து போட்டு கொடு. என்னடி இதெல்லாம்? கைரேகை எடுக்கிறதுக்கு தானே பேனா கொடுத்தீங்க. இதுல பூரா என் கைரேகை இருக்கு, வச்சுக்கங்க. கர்ச்சீஃப்ல வாங்குங்க மேடம், உங்க கைரேகையும் பதிஞ்சிட போகுது. ஏய், நீ ரொம்ப புத்திசாலி. வரேன் அரெஸ்ட் வாரண்டோட. என்ன பண்ணிட்டு என் பிள்ளைய ஒண்ணும் பண்ணிடாதீங்கம்மா. அவன் நிச்சயமா அந்த கொலையை பண்ணிருக்க மாட்டாமா. என் பிள்ளைய அரெஸ்ட் பண்ணிடாதீங்கம்மா. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன். மாமா, என் பிள்ளைய ஒண்ணும் பண்ணிடாதீங்கம்மா. அம்மா, அழாதீங்க அழாதீங்க ப்ளீஸ். உங்களை பார்த்தா எனக்கு பாவமா தான் இருக்கு. பட் இது மர்டர் கேஸ். கொலையாளி யாருன்னு நாங்க தேடிட்டு இருக்கோம். உங்க புள்ள அஞ்சலியை லவ் பண்ணிருக்கான். அவ கிடைக்காதனால மன அழுத்தத்துல இருக்கான். இத்தனை நாள் நாங்க கண்டுக்காம விட்டுருந்தோம். ஆனா நேத்து ராத்திரி அவன் டிசி வீட்டுக்கு போயிருக்கான். சதீஷை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். என்ன மேடம் பேசுறீங்க? டிசி வீட்டுக்கு போனா சதீஷை கொலை பண்ண பார்த்தான்னு அர்த்தமா? அஞ்சலி மேல எங்க பையனுக்கு காதல். அஞ்சலியை பாக்குறதுக்காக அங்க போயிருப்பான். அவனை கொலைகாரன்லாம் சொல்லாதீங்க. ஐயோ அப்பா, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க.
இங்க பாருங்க மேடம், உங்களை பார்த்தா என் அக்கா மாதிரி இருக்கீங்க. அவ இத்தனால பைத்தியக்கார மாதிரி இருந்ததால அவன் மேல எனக்கு கோவம் வந்திருக்கு, வெறுப்பு வந்திருக்கு. ஆனா இப்பதான் தெரியுது அவன் நல்லா இருக்கான்னு. தயவு செஞ்சு உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவனை நீங்க கைது பண்ணிடாதீங்க. மேடம், நீங்க எங்க பையனை அரெஸ்ட் பண்ணீங்க, நாங்க குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்குவோம். எனக்கா மிரட்டுறீங்களா? மிரட்டுறீங்களான்னு கேக்குறேன். மேடம், இத்தனை நாளா பைத்தியக்கார மாதிரி நடிச்சிருக்கா. கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பார்த்தீங்களா ஏன் இப்படி பண்ணானு? நடந்த கொலைகளுக்கும் அவனுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. பொண்ணு அவன் கொலை செஞ்சிருக்கணும், இல்ல கொலைக்காரனுக்கு உடந்தையா இருந்திருக்கணும். மேடம், நானும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான். எங்க பையனை நீங்க எப்படி அரெஸ்ட் பண்றீங்க நானும் பாக்குறேன். எப்படி அரெஸ்ட் பண்றேன்னு பாக்குறீங்களா? உங்க புள்ள அவனோட கைரேகைய அவனே கொடுத்திருக்கான். ராகவ் கொலை நடந்த ஸ்பாட்ல 2-3 கைரேகைகள் கிடைச்சிருக்கு. அந்த கைரேகைகளோட இது மேட்ச் ஆச்சு. உங்க புள்ள நிச்சயமா என்னோட கஸ்டடிக்கு வருவான். அம்மா அம்மா, என் பிள்ளைய ஒண்ணும் பண்ணிடாதீங்கம்மா. என் பிள்ளைய அரெஸ்ட் பண்ணிடாதீங்கம்மா. அவர் ஏதோ புத்தி கெட்டவரு தெரியாம பேசிட்டாருமா, மனசுல வச்சுக்காதீங்கம்மா. என் புள்ள இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டாமா. நிச்சயமா என் புள்ள இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டாமா. இந்த கொலைய வேற யாரோ தான் செஞ்சிருப்பாங்க. நிச்சயமா என் பிள்ளைய செஞ்சிருக்க மாட்டாமா. வேற யாரோ பண்ணிருப்பாங்களா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? ஒரு பிள்ளைய பத்தி தாய்க்கு தெரியாதா? இந்த புள்ள இதை செய்வானா செய்ய மாட்டானான்னு தெரியலனா அவன் ஒரு நல்ல தாயாவே இருக்க முடியாதுமா. அதனால அம்மா சொல்றேன், சத்தியமா என் புள்ள இந்த கொலையை பண்ணிருக்க மாட்டாமா. அவனை விட்டுருங்க மேடம். அவன் எனக்கு ஒரே ஒரு பிள்ளை மேடம். உங்க கால்ல வேணாலும் விழணும் மேடம். ஐயோ அம்மா, அவனை விட்டுருங்கம்மா ப்ளீஸ். அம்மா ப்ளீஸ், அவனை விட்டுருங்க அம்மா. என் புள்ளமா ப்ளீஸ் காம் டவுன் ப்ளீஸ் மா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. காக்கி சட்டை போட்டிருக்கதால சென்டிமெண்ட்ஸ் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. பட் ஐம் ஹெல்ப்லெஸ். அம்மா, சென்டிமெண்ட்டை விட கடமை தான் எனக்கு முக்கியமா இருக்கு. இங்க பாருங்க, கொலை நடந்த இடத்துல கிடைச்ச கைரேகைகள் இந்த கைரேகையோட மேட்ச் ஆகலனா உங்க புள்ள பக்கத்துல கூட நான் வரமாட்டேன். டேக் மை வேர்ட். அழுகை நிறுத்து. அஞ்சலி வந்திருக்கா? வர சொல்லுங்க. ம். எதுக்கு அழுவுற? முதல்ல என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. நான் நன்றி கெட்டவளா நடந்துகிட்டு இருக்கேன். அது உனக்கு இப்பதான் தோணுதா? கல்யாண மண்டபத்துல அவ பட்ட அவமானம் கொஞ்சமா நஞ்சமா? அதை விட உங்க அப்பா இது வரைக்கும் இவகிட்ட முகம் கொடுத்து கூட பேசுறது இல்ல, தெரியுமா? என்னங்க, அதான் ஏகே சார் நம்ம குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டல்ல பார்த்தார்ல. இது பாரு செல்லம்மா,
நீ எல்லாரையும் எப்பவும் மன்னிச்சுக்கிட்டே இருக்க. மறுபடியும் சொல்றேன், அது உனக்கு நல்லதில்ல. இங்க பாருங்க, எங்க அம்மாவும் பொண்ணும் பேசிக்கிட்டு இருக்கோம். எனக்கு எந்த தத்துவமோ ஃபார்மலான வார்த்தையும் தேவையில்லை. நீங்க போங்க. அம்மா, எனக்காக அவர் எதுக்கு விரட்டுறீங்க? என்ன சொன்ன? எதுக்காகம்மா எனக்காக அவர் போய் விரட்டுறீங்க? என்னடி உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க? உன்னை யாரும் எதுவும் கேட்க முடியாதுன்னு நினைக்கிறியா? சதீஷோட வாழ போறேங்கிறதுக்காக தானே நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. பால்ல யார் நீ விஷம் வச்சா? நீ அவனை கொள்ளணுங்கிறதுக்காக விஷம் வச்சா, இல்ல அவன் உன்னை கொள்ளணுங்கிறதுக்காக விஷம் வச்சானா? சொல்லுடி. அம்மா, நாங்க சந்தோஷமா தாமா இருக்கோம். பொய் சொல்லாத, பொய் சொல்லாத. உங்களை நினைச்சு எவ்வளவு வேதனைப்படுறேன் தெரியுமா? நீ சதீஷோட சந்தோஷமா வாழ்ந்துங்கிறதுக்காக நான் அலைஞ்சு திரிஞ்சு அந்த போலீஸ்காரன் கையில கால விழுந்து உனக்கு அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சேன். ஆனா நீங்க பால்ல விஷம் வச்சு என்ன வாழ்க்கையோட விளையாடுறீங்களா? சொல்லுடி, யாரடி விஷம் வச்சது? எனக்கு தெரியாது. நீ பொய் சொல்ற. நீ ஒரு அழுத்தக்காரி. யார்கிட்ட எப்படி பேசணும்னு நீ நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. என்னையே ஏமாத்தி சத்தியம் வாங்கினவ இல்ல நீ. இங்க பாரு, பால்ல விஷம் வச்சது யார் வேணாலும் இருக்கலாம். ஆனா சதீஷோ நீயும் சாக கூடாது. ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும். அதுதான் எனக்கு வேணும். உனக்காக நான் பட்ட அவமானம் எல்லாம் உனக்கு தெரியாது. தயவு செஞ்சு சொல்றேன், நீ சதீஷோட வாழு. நீ கல்யாணம் பண்ணிக்க போகும்போது என்னடி சொன்ன? நீ என்ன சொன்ன, நான் என்ன சொன்னேன்? அவன் கெட்டவன், நீ அவனோட சந்தோஷமா வாழ முடியாதுன்னு நான் சொன்னேனா இல்லையா? ஆனா நீ என்ன சொன்ன? நான் அவனை திருத்தி அவனோட நான் வாழ முடியும்னு நீ அடிச்சு சொன்ன. ஆனா இப்ப எதுக்காக நீ சண்டை போட்டுக்கிட்டு சாவறீங்க? இங்க பாரு, நடந்தது நடந்து போச்சு. அவனை திருத்தி அவனோட வாழ பாரு. அவனோட தான் நீ வாழ்ந்து ஆகணும். நீ கர்ப்பமா வந்து நிக்கிறப்ப என் கண்ணுல கண்ணீர் தாண்டி வருது. பிறக்க போற குழந்தை அனாதையா பிறக்க கூடாது. நான் உன்னை கெஞ்சி கேக்குறேன், நீ அவனோட வாழு. நீ பழசெல்லாம் மறந்துட்டு அவனோட வாழு. நான் எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா வாழணும் தான் நினைக்கிறேன். ஆனா எதுவுமே என்ன மறக்க மாட்டேங்குது. ஒரு பக்கம் சதீஷ், இன்னொரு பக்கம் கார்த்திக். கார்த்திகா? கார்த்திக் உன்னை ஏதாவது ப்ராப்ளம் பண்றானா? சொல்லு சொல்லுமா, நான் உனக்காக அதையும் செய்யறேன். அவன் கிட்ட நான் போய் பேசி உன்னை மறக்க சொல்றேன். சதீஷ் உனக்கு செஞ்ச கொடுமை எல்லாம் மறந்துட்டு நீ அவனோட வாழு. நீ நல்லபடியா வாழ்ந்தாதான் ஏகே சந்தோஷப்படுவாரு. எனக்கும் ஏகேக்கு துரோகம் பண்ணிட்டுதான் மனசுல ஒரு வேதனை இருக்கு. அந்த வேதனையும் தீரும். நான் யோசிக்கிறேன், எனக்கு உங்க குழந்தைய பார்க்கணும். என்னது யோசிக்கிறியா? யோசிக்கிறதெல்லாம் வேண்டாம். இங்க பாரு, நீ இந்த வாசப்படி தாண்டும் போது சதீஷோட வாழ்ணுங்கிற எண்ணம் தான் உன் மனசுல இருக்கணும். அப்பதான் என் குழந்தைய நான் உனக்கு காட்டுவேன். வர 23ஆம் தேதி என் குழந்தைய நான் தொட்டில போடுறேன். அன்னைக்கு நீ சதீஷோட தான் வரணும். இப்ப நீங்க போ போ. அம்மா, ஒரே ஒரு வாட்டி குழந்தைய பார்த்துட்டு போ. நான் என் குழந்தைய உனக்கு காட்ட மாட்டேன். நீ நல்லபடியா சந்தோஷமா வாழ்றேங்கிற ஒரு வார்த்தை என் காதல விழுற வரைக்கும் நான் என் குழந்தைய உனக்கு காட்ட மாட்டேன். நீ வெளியே போ, போ வெளியே.
போ. ஒரே ஒரு தடவைமா. நீ போ. பல்லுகள் எல்லாம் உடைச்சிருவேன். என்னடி நீ அவளை லூசு லூசுங்கற? லூசுன்னு சொல்லாம வேற என்னமா சொல்றது? இவனால என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கிண்டல் பண்றாங்க. என் பிள்ளைய ஒண்ணு பண்ணிடாதீங்கம்மா. என் பிள்ளைய அரெஸ்ட் பண்ணிடாதீங்கம்மா. நீங்க எங்க பையனை அரெஸ்ட் பண்ணீங்க, நாங்க குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்குவோம். என்ன சார் மிரட்டுறீங்களான்னு கேக்குறேன். வரேன் அரெஸ்ட் வாரண்டோட. உட்கார்றா உட்கார்றா. பயமா இல்லையா? கத்துவேன்னு பார்த்தேன். நான் எதுக்கு பயப்படணும்? ராகவ் கொலைக்கு அப்புறமே நான் உங்களை எதிர்பார்த்தேன். எதுக்கு? ராகவ் கொலை பண்ணும்போது நான் உங்களை பார்த்தேன், நீங்களும் என்னை பார்த்தீங்க. நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? நல்லா தெரியுமே. என்னது எனக்கு தெரியுமா? ராகவ் வினோத்தை கொலை பண்ணது நீங்க தான். முரளியும் சதீஷையும் கொலை பண்ண போறதும் நீங்க தான். நீங்க அவங்க 2 பேரையும் கொல்றதை நான் பார்க்கணும். நீங்க சதீஷை கொல்லுவீங்கன்னு நான் உங்க பின்னாடியே வந்தேன். ஆனால் என்னை ஏமாத்திட்டீங்க. அன்னைக்கே சதீஷை கொண்டு இருப்பேன். நீ அவசரப்பட்டு ஜன்னல் பக்கம் போனதுனால நான் மாட்டிக்க பார்த்தேன். நான் உங்களை மாட்டி விடுறதா இருந்தா என்னைக்கோ மாட்டி விட்டுருப்பேன். பைத்தியமா நடிச்சுக்கிட்டு இருந்தேன். எதுக்கு தெரியுமா? உங்களை மாட்டி விட்டுறக்கூடாதுன்னு தான். எல்லாத்துக்கிட்டையும் நான் தான் ராகவ கொன்னேன்னு சொல்லிட்டே இருந்தேன். எல்லாருக்கிட்டையும் பைத்தியம் நம்ப வச்சேன். ஏன்னா பின்னாடி போலீஸ் உனக்கு எதிரான சாட்சியா என்ன ஆக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஆனா என்னை விசாரிச்சுட்டு போன சிவரஞ்சனி நான் பைத்தியம் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? உங்களுக்கு தெரியாதா? என்ன அதை விசாரிச்சுட்டு போலாம் தான்டா வந்தேன். இவ்வளோ நாள் போலீஸ் உன்னை கண்டுக்கல, அதான் நானும் பேசாமல் இருந்துட்டேன். எப்போ போலீஸ் ஒன்று விசாரிச்சதோ கண்டிப்பாக நீ என்னை மாட்டி விட்டுருவ. இல்லை நான் உங்களை மாட்டி விட மாட்டேன். நீ சின்ன பையன்டா, போலீஸ் அடி தாங்க மாட்டேன். அடி தாங்குறோன்னா இருந்தா சதீஷ் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அஞ்சலி விட்டு ஓடி வந்திருப்பியா? நீ கோழடா. இல்லை நான் கோழை இல்லை. நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன். நான் கோழை இல்லை. இல்லை நீ கோழைதான்டா. இல்லை கோழை உயிரோடு இருக்கவே கூடாது. என்ன பண்ண போறீங்க? உன்னை கொல்ல போறேன். ஏய், சத்தம் போடாத. சத்தம் போட்டு கழுத்தை கர 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 நான் அறுத்துருவேன். புரியுதோ? கத்துனன்னு வச்சுக்கேன், உன் சாவு கொடூரமா இருக்கும். என்னது அது? அது எங்க அம்மா குடிக்கிறதுக்காக பால் கொண்டு வந்து வச்சிருக்காங்க.
இந்த பொடி பொடிடா. சார் என்ன சார் இது? தூக்க மாத்திரை சாப்பிட்டு நிம்மதியா தூங்கு. குடிடா. சார் அந்த 2 பேர் செத்ததுக்கு அப்புறம் நான் செத்துறேன் சார். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். குடிடா. குடிச்சிட்டு நிம்மதியா தூங்கு. காட்டி கொடுக்க மாட்டோம் சார், ப்ளீஸ் சார். குடிடா. குடிடா. உன் கடைசி ஆசை ஏதாவது இருக்கா? அஞ்சலி கிட்ட போன்ல பேசணும் சார். பேசு. ஹலோ ஹலோ அஞ்சலி, நான் கார்த்திக் பேசுறேன். நீயா? ஏய், இனிமே நான் உனக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டேன். இது வரைக்கும் நான் செஞ்ச தொந்தரவுகளாம் என்ன மன்னிச்சிரு அஞ்சலி. அன்னைக்கு அடி வாங்கிட்டு போனது பத்தாதா? ஏன் இப்படி புத்தி இல்லாம நடந்துக்கிற? நான் இந்த உலகத்தை விட்டே போறேன். 6 அடி உயரத்துல ஒரு மனுஷன் மரணமா வந்து நிக்கிறாரு. உனக்கு துரோகம் பண்ண முரளிக்கு சதீஷ்க்கும் கண்டிப்பா தண்டனை வாங்கி. சார் 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 ப்ளீஸ் சார், கட் பண்ணிடாதீங்க சார், ப்ளீஸ் சார். ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிறேன் சார். சார் காஃபி சார். ஏசி சிவரஞ்சன் மேடம் வந்திருக்காங்க சார். வர சொல்லு. ஓகே சார். சார், இது இப்போ ரொம்ப அவசியமா சிவரஞ்சனி? கண்டிப்பா சார். நிச்சயமா இவன் தான் கொலை பண்ணிருக்கணும். வினோத் ராகவ கொலை பண்ணது இவன் தான். அதனால தான் அரெஸ்ட் வாரண்டோட வந்திருக்கேன். நீங்க ஒப்புதல் கொடுத்தீங்கன்னா நான் அரெஸ்ட் பண்ணிடுவேன். நீ என்னமோ அவசரப்படுற மாதிரி தெரியுது. நோ சார், இந்த கேஸை நான் டீடைல்டா விசாரிச்சிட்டேன். சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருக்கிற ஏகே, அஞ்சலி, டிசி, செல்லம்மா, இவங்க 4 பேருக்குமே கொலை செய்யறதுக்கான மோட்டிவேஷன் இருக்கு. பட் இவங்க யாருமே கொலை செய்யல. ஏன்னா கொலை நடந்த ஸ்பாட்ல பதிவாயிருக்க கைரேகைகள் இவங்க யாரு கைரேகைகளோடையும் மேட்ச் ஆகல. அதனால இவங்க ஆளை வச்சு கொலை செஞ்சிருக்கலான்னு சந்தேகப்பட்டு விசாரிக்க ஆரம்பிச்சதுல கார்த்திக்ங்கிற ஒரு புது கேரக்டர் பத்தி கேள்விப்பட்டேன். கார்த்திகா யாரு? அஞ்சலியோட லவர். அஞ்சலியும் கார்த்திக்கும் உயிருக்கு உயிரா காதலிச்சிருக்காங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து மகாபலிபுரம் போனப்பதான் செத்து போன வினோத், ராகவ், இப்ப உயிரோட இருக்க சதீஷ், முரளி, இவங்க 4 பேருமே சேர்ந்து அஞ்சலியை ரேப் பண்ணிருக்காங்க. அந்த சிச்சுவேஷன்ல கார்த்திக் அஞ்சலியை காப்பாத்தாம பயந்து போய் அந்த ஸ்பாட்டை விட்டு ஓடி போயிருக்கான். அதுக்கப்புறமா அஞ்சலி கார்த்திக்க கொஞ்சம் கொஞ்சமா வெறுத்து ஒதுக்க ஆரம்பிச்சிருக்கா. இதனால மனசு உடைஞ்சு போன கார்த்திக் கிட்டத்தட்ட பைத்தியக்காரனாவே மாறிட்டான். ராகவ் கொலை நடந்த ஸ்பாட்ல 2-3 கைரேகைகள் கிடைச்சிருக்கு. அதுல ஒரு கைரேகை கார்த்திக் கைரேகையோட மேட்ச் ஆகுது. சோ ஒண்ணு இவன் கொலை செஞ்சிருக்கணும், இல்ல கொலை செஞ்சவனை இவன் பார்த்திருக்கணும். அது மட்டும் இல்லாம ராகவ நான் தான் கொலை பண்ணேன்னு பல பேர்கிட்ட இவன் வாக்குமூலம் கொடுத்திருக்கான். அதனால்தான் கார்த்திக் அரெஸ்ட் பண்றதுக்கான வாரண்டோட வந்திருக்கேன். கார்த்திகை நம்ம கஸ்டடியில வச்சு விசாரிச்சோம்னா கொலை செஞ்சது இவனா இல்ல கொலையாளி இவன் பார்த்திருக்கானா, இந்த கொலை செஞ்சவனுக்கும் இவனுக்கும் என்ன தொடர்பு இருக்கு, எல்லா விஷயமும் நம்ம விசாரணையில தெரிஞ்சிரும். Then okay, proceed. Thank you, sir.
எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹலோ. அப்படியா? என்னப்பா, என்ன பிரச்சனை? இந்த வீட்டுக்கார பையன் தூக்குல தொங்குறான். என்னாச்சு சிவரஞ்சனி? யாரோ நமக்கு சேலஞ்ச் பண்றாங்க சார். என்ன சொல்றீங்க? கார்த்திக் இறந்து போயிட்டான். தூக்குல தொங்குறானா? கொலையா தற்கொலையா? நோ ஐடியா சார். கொலையாளி வேற யாரும். ஒருத்தியோ ஒருத்தனோ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிப்பேன் சார். இந்த சிவரஞ்சனி என்னைக்குமே தோத்துதல்ல. என்னாச்சு? விஷயத்தை கேள்விப்பட்டு வந்தியா? புள்ளைய பாத்தியம்மா, எங்களை எல்லாம் அனாதையாக்கிட்டு போயிட்டாமா. ஆனா நான் மட்டும் உயிரோட இருக்கேம்மா. உங்க துக்கத்துக்கு என்னால ஆறுதல் சொல்ல முடியாதுமா. கொஞ்சம் தண்ணி தண்ணி போய் சீக்கிரமா எடுத்துட்டு வாமா. சீக்கிரம் வாமா. உள்ள வா. இல்ல செல்லம்மா, தனியா போறேன். அவன் பயப்படுவான். நான் போறேன். அவன் பயந்துருவான் செல்லம்மா. சொன்னா கேளு, நான் போறேன். என்ன விடு நீ. அவனை என்ன பண்ண போறாங்களோ? ஆஸ்பத்திரிக்கு போய் கூறு போட போறாங்களே போஸ்ட்மார்ட்டம்ன்ற பேர்ல. தண்ணி கொடு செல்லம்மா. அவன் தனியா போயிருக்கலாம் கூட. சரி வாங்கம்மா, அழாதீங்க. அவன் புள்ள பயந்துருவான் செல்லம்மா. இந்தாங்க கொஞ்சம் தண்ணி குடிங்க. வேண்டாம், நீங்க தண்ணி குடிங்க. செல்லம்மா செல்லம்மா, ஒரு வருஷமா என் பிள்ளைய சனி பிடிச்சு ஆட்டிக்கிட்டு இருந்துச்சுமா. நீ கூட எவ்வளவா சொன்ன வீடேறி வந்து. நாங்க அதையெல்லாம் கேட்கல, உன்னையும் எதிரியாவே நினைச்சோம். இன்னைக்கு என் பிள்ளைய எழுந்துட்டு நிக்கிறேன். ஐயோ வயிறு எரியுதுமா. என்னம்மா இப்படி திடீர்னு? தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு கேக்குறியா? தெரியலையம்மா. அந்த அஞ்சலியோட சவகாசம் உனக்கு வேணாம். அவளை விட்டுடு. நான் தலையா அடிச்சுக்கிட்டேனேமா. கேட்கலம்மா, அவன் கேட்கல. கடைசியில படுபாவி பையன் இப்படி போயிட்டாமா. போயிட்டா. நான் உங்க கார்த்திக்க பார்த்து நீ அஞ்சலிய மறந்துடு, அவ சதீஷ் கூட சந்தோஷமா வாழணும்னா நீ அஞ்சலிய பார்க்க கூடாது, அவளை தொந்தரவு பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு போலான்னு தாம்மா நான் வந்தேன். ஆனா இப்படி தூக்குல தொங்குவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. ஏம்மா நீங்க ஏதாவது திட்டினீங்களா? நீங்க அவனை அடிச்சீங்களா?
என்ன நடந்துச்சு சொல்லுங்க. நாங்க ஏமா எங்க பிள்ளைய அடிக்க போறோம். அன்னைக்கு முந்தின நாள் அஞ்சலியை பாக்குறதுக்காக அஞ்சலி வீட்டுக்கு போனாப்பா. நீங்க தடுக்கலையா? தடுத்தப்பா, தடுத்தோம். அவன் எங்கேயும் வெளியில போக கூடாதுன்னு தான் ரூமுக்குள்ளேயே அவனை கட்டி போட்டப்பா. இவதான் புள்ள சாப்பிடணும்னு கட்ட அவுத்து விட்டான். எங்களை ஏமாத்திட்டு வெளியில ஓடி போயிட்டாப்பா. அதுக்கப்புறமா நடு ராத்திரில தான் வந்து கதவை தட்டுதா. ஆமா, நான் தான் கதவு கூட திறந்து விட்டேன். உடம்பெல்லாம் அவரே காயமா வந்தா. அட பாவி, என்னடா இப்படி வந்திருக்க, ஏன்னா என்னாச்சுன்னு கேட்டேன். படுபாவி சம்பந்தம் இல்லாம என்னென்னமோ வளர்றாமா. ஒழுங்காவே பதில் சொல்லல. அந்த சதீஷ் பையன் செத்துருப்பாமா. நான் தான் காப்பாத்துறேன். என்னாலதான் உயிர் பழிச்சாமான்னா. ஏய், உன்னை யாருடா இப்படி அடிச்சா, ஏன்டா இப்படி உடம்பெல்லாம் காயமா வந்திருக்கேன்னு கேட்டேன். அதுக்கு அந்த சதீஷ் அண்ணன் தாம்மா இப்படி அடிச்சாங்க. எல்லாம் அந்த அஞ்சலிக்காக தாம்மா பொறுத்துக்கிட்டு வந்தானு. மறுபடியும் அந்த படுபாவை பைய பொண்ணையே பத்தி சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தாவா. வழி தாங்காம செத்துட்டானா? இல்ல, இந்த போலீஸ்காரங்களாலதான் என் புள்ள செத்துட்டா. என்ன சொல்றீங்க? ஆமாமா, சிவரஞ்சனின்னு ஒரு போலீஸ்காரி நேத்து வீட்டுக்கு வந்தா. விசாரிச்சது மட்டுமா? என் புள்ளைய கேள்வி மேல கேள்வி கேட்டு அடிச்சு அவ கைரேகையெல்லாம் எடுத்துட்டு போறாங்கம்மா. அது மட்டும் இல்லம்மா, உன் புள்ள பைத்தியம் இல்ல, பைத்தியம் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. கொலைகாரனே இவன் தான். இல்லன்னா கொலைக்கும் உடனே இவனா இருப்பான்னு சொல்லி பரிபாவி அவனை மிரட்டிட்டு போனாமா. அப்பையில இருந்து, அந்த நிமிஷத்துல இருந்து என் புள்ள பைத்திய மாதிரி புலம்பிக்கிட்டு இந்த ரூமை விட்டு வெளியிலேயே வராம இருந்தாமா. கெஞ்சினம்மா, ஒரு வாசம் வராது சாப்பிடு, பட்டியா இருக்க கூடாதுன்னு எவ்வளவா சொன்னேம்மா. கேட்கவே இல்ல. ரூமை விட்டு வெளியிலேயே வரலம்மா. கடைசியில நான் தான் பாவி, இந்த கையால ஒரு டம்ளர் பாலை அது குடுறான்னு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தம்மா. தூங்கி எழுந்து பார்த்தா காலையில தூக்கல தொங்குறவா. தூக்கல தொங்கிட்டா. பார்த்த என் பொண்ணு மயங்கி விழுந்துட்டாமா. அவளும் ஆஸ்பத்திரியில இருக்காமா. அவ திரும்பி வருவாளா இல்ல அவளும் எங்களை விட்டு போயிடுவாளான்னு தெரியலம்மா. செல்லம்மா, எல்லாரும் எழுந்துட்டு நான் மட்டும் எதுக்கு உயிரோட இருக்கணும் சொல்ல. நானும் போறேன். நானும் போய் சேர்றேம்மா. நானும் போய் சேர்ந்துடுறேன். நானும் போய் சேர்றேன். அம்மா, நீங்க வாங்க, கமிஷனர் ஆபீஸ்க்கு போலாம். எதுக்குமா? போலீஸ் மிரட்டினதுனாலதான் கார்த்திக் தூக்கல தொங்கினான்னு நாம கமிஷனர் கிட்ட சொன்னா நிச்சயமா அவர் நடவடிக்கை எடுப்பாரு. கார்த்திக் சாவுக்கு யார் காரணம் கண்டுபிடிச்சு அவங்கள தண்டிச்சு ஆகணும். தண்டிச்சுட்டா என் புள்ள உயிரோட வந்துருவானா? அதுக்காக போலீஸோட அராஜகத்தை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? நீங்க பறி கொடுத்தது 24 வயசு வரைக்கும் நீங்க பார்த்து பார்த்து வளர்த்த புள்ள. எந்த போலீஸாலையும் அப்படி ஒரு புள்ளைய திருப்பி கொடுக்க முடியாது. நீங்க வாங்கம்மா, கமிஷனர் ஆபீஸ்க்கு போலாம். செல்லமா, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? என்ன பண்ணிருக்கீங்க சிவரஞ்சனி? ஒரு அப்பாவி பையனை மிரட்டி சாகடிச்சிருக்கீங்க. என்ன இவங்களுக்காக பேச யாரும் இல்லைன்னு நினைச்சீங்களா? நாங்க இருக்கோங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு சப்போர்ட்டா யாரும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதே ஒரு பணக்கார வீட்டுல இல்லன்னா அரசியல்வாதி வீட்டுல போய் மிரட்டுங்களே, ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் பறக்க விடுவாங்க. நீங்க ரொம்ப பேசுறீங்க செல்லமா. நீங்க நினைக்கிற மாதிரி இவங்க புள்ள கார்த்திக் ஒன்னும் இன்னசென்ட் கிடையாது, கிரிமினல். ராகவ் செத்த இடத்துல அவனோட கைரேகை பதிவாயிருக்கு. அது மட்டும் இல்ல, நேத்து ராத்திரி சதீஷ் கொலை பண்றதுக்காக டிசி வீட்டுக்கு போயிருக்கான்.
இத்தனை நாள் சும்மா பைத்தியம் மாதிரி நடிச்சு எல்லாரையுமே முட்டாளாக்கி இருக்கான். அந்த 2 கொலைகளையுமே பண்ணது அவன்தான். நான் விசாரிச்ச உடனே எங்க மாட்டிக்குவோன்ற பயத்துல தற்கொலை பண்ணிக்கிட்டான். போதுமா? ஐயோ 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 ஏவா, என் பிள்ளைய சாவடிச்சதும் இல்லாம அவட கொலைகாரன்னு கொலைப்பலி வர போறீங்க. நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. ஏதோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி உன் பயத்துல தூக்குல தொங்கிட்டான சொல்றீங்க. ஏ இது கொலையா இருக்க கூடாதா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.